வணக்கம். அனைவரையும் மித்ரா டிவி சேனல் வாயிலாக ஸ்ரீ வாராகி ஜோதிடத்திலிருந்து அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற விஷயங்கள் சனிப்பெயர்ச்சி பலன்களை தான் பார்க்கிறோம். சனீஸ்வரன் காலச்சக்கரத்திற்கு 10, 11ஆம் வீட்டுக்கு அதிபதி, அதாவது மகரத்துக்கும் கும்பத்துக்கும் அவர் அதிபதி. அப்படிப்பட்ட சனிப்பெயர்ச்சியை நம்ம எதிர்கொள்ள போறோம். அது நன்மையா தீமையா அப்படின்றத பத்தி தான் இந்த பதிவுல முழுமையா பார்க்க போறோம். ஒவ்வொரு ராசிகளுக்கும் பார்த்துக்கிட்டு வரோம். நம்ம சனீஸ்வரன் அப்படின்னாலே நீதி, நேர்மை, தர்மம், கடுமையான உழைப்பு, வறுமை, அதே போல நிறைய போராடி முன்னேறது, கடன்கள் கட்டுறது, வட்டி கட்டுறது, வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம், தூர தேசங்களுக்கு சென்று ஊர் விட்டு மனைவி மக்களை விட்டு பிரிந்து வாழ்வது, இதெல்லாம் சனீஸ்வரனுடைய பங்களிப்பு. உங்களுக்கு லக்னத்துல சனி இருந்தா நீங்க தனிமையா தான் இருப்பீங்க அந்த மாதிரி. ஏன்னா சனி 9 நவக்கிரகங்கள்ல 9 பேருங்க. அதுல சனீஸ்வரன் மட்டும் 8 கோள்களை தாண்டி தள்ளி இருப்பார், வெகு தொலைவில் இருப்பார். அந்த சனீஸ்வரனுக்கு அவ்வளவு ஒரு விஷயம் இருக்கு. சனீஸ்வரன் தான் தொழில்காரகன். நம்ம உயிர் வாழ தேவையான ஆயுள் சனீஸ்வரன் தான். கர்மகாரகன், அதாவது இறப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய கர்மத்தை செய்பவனும் சனீஸ்வரன் தான். அதான் ஆயுள்காரகன் சொல்றோம். உங்க உறவுகள்ல சித்தப்பா, மூத்த சகோதரம், உங்களுக்கு வரக்கூடிய மருமகள் அல்லது மருமகன், இவர்களை எல்லாம் சொல்லக்கூடிய கிரகம் யாருன்னா சனீஸ்வரன் தான். அவருடைய பெயர்ச்சி வரப்போகுது மார்ச் மாசம் 29ஆம் தேதி 2025 வருடம். கரெக்டா சனிக்கிழமையே பயிற்சி ஆகுது. அப்போ அந்த சனி பயிற்சி தனி மனித வாழ்க்கையில் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த உலக நாடுகள் சார்ந்து ஏதாவது ஒரு நன்மையோ அல்லது தீமையோ ஒரு தாக்கத்தையோ கொடுக்க அது தயாரா இருக்கும். அதனாலதான் சனி பயிற்சி ரொம்ப தீவிரமா பார்க்கப்படுது. அப்ப சனீஸ்வரன் ஒரு ஜாதகத்தில் ஒரு கட்டத்திலிருந்து இன்னொரு கட்டத்துக்கு போறதுக்கு 2.5 வருஷம் ஆகும். அதனாலதான் 12 கட்டத்தை 2.5 வருஷமா பிரிச்சிங்கன்னா இன்ட்டு பண்ணீங்கன்னா 30 ஆண்டு காலம். அதனாலதான் முன்னோர்கள் 30 வருடம் கெட்டவரும் இல்லை, 30 வருடம் வாழ்ந்தவரும் இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த சனீஸ்வரன் ஒரு ஜாதக ரீதியாக எந்தெந்த இடத்துல இருந்தா என்ன மாதிரி பலன்கள்ங்கிறது தனிப்பட்ட முறை. இது கோச்சாரம். கோச்சாரம்னா என்ன? ஒரு ராசி கட்டத்துல இருந்து ஒரு ராசி கட்டத்துக்கு 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுவார். அப்படி மாறும்போது உங்க ராசிப்படி, உங்க லக்னப்படி என்ன நடக்கும், எந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் இந்த சனி பயிற்சி உங்களுக்கு செய்ய போகுது. இப்ப நீங்க தொழில் தொடங்கலாமா, இல்ல அமைதியா இருக்கணுமா, இல்ல வெளிநாடு போலாமா, முதலீடுகள் பண்ணலாமா, வேலை மட்டும் பார்த்துட்டு இருந்தா போதுமா, இல்ல கொஞ்ச காலம் முதலீடு எதுவும் பண்ணாம இருக்கிறத வச்சுட்டு அமைதியா இருக்கலாமா, குடும்பத்துல எந்த மாதிரியாவது ஏதாவது நல்லது கெட்டது தீமைகளோ நன்மைகளோ கலந்து நடக்குமா, இல்ல நல்லா டெவலப் ஆகக்கூடிய காலமா, இதையெல்லாம் ஒரு கணிதம், ஒரு கோச்சாரத்துல நம்ம ஒரு அப்சர்வ் பண்ணி ஒரு ஜாதகத்துல அப்ளை பண்ணும்போது அவங்களுக்கு நன்மை தீமைகளை அது சொல்லும். அப்படிப்பட்ட சனீஸ்வரனுடைய பெயர்ச்சி வருகின்ற மார்ச் மாசம் 29ஆம் தேதி 2025 அவரு தன்னுடைய பயணத்தை கும்பராசியிலிருந்து முடித்துக்கொண்டு மீன ராசிக்கு உள்ள நுழையிறார். அப்படி 12 ராசிகளுக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த சீரியஸ்ல பார்க்க போறோம். அப்ப சனீஸ்வரன் அப்படின்னாலே வெரி பவர்ஃபுல். சனி கொடுத்தா எவர் தடுப்பார். அப்ப சனி கோச்சாரத்திலையும் என்ன சொல்லுது? கோச்சாரம்னா ஒன்னும் பயந்துக்கிற மாதிரியான சொல்லலாம் இல்லை. கோள் அப்படின்னா கிரகம், சாரம்னா நகர்தல். அதுதான் கோள் சாரம். கிரகங்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு நகர்ந்து சென்று உங்களுக்கு நன்மை தீமைகளை கொடுக்கின்ற விஷயத்தை தான் கோச்சாரம்னு சொல்றோம். இதை பத்தி தான் நம்ம விரிவா பார்த்துட்டு வர போறோம். ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம இதுல சொல்லி இருக்கிறோம். கவனமா பார்த்து பயன்பெறுங்கள். அடுத்த ராசிக்கு நம்ம போவோம். கும்பம் ராசி அன்பர்களுக்கு மித்ரா டிவியின் அன்பான வணக்கம். ஸ்ரீ வாராகி ஜோதிடத்திலிருந்து அடியேன் அவினாசி ஜோதிலிங்கம். இந்த சேனலுக்கு நிறைய ஆதரவையும் அன்பையும் கொடுத்திருக்கீங்க எல்லாரும், எல்லா ராசிக்காரர்களும், எல்லா லக்னக்காரர்களும், எல்லா நட்சத்திரக்காரர்களும். அவர்களுக்கும் என் அன்பான நன்றி மற்றும் வணக்கங்கள். நீங்க இந்த சனி பயிற்சியை ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கீங்க. ஏன்னா 2025 பாருங்க 3 பெயர்ச்சிகள் நடக்குது. 4 கிரகங்கள் 3 பெயர்ச்சி. ராகு கேது
சனி, குரு 3 பயிற்சி நடக்குது. 4 கிரக பயிற்சியா இருக்கு. அப்ப இந்த பயிற்சி எல்லாம் மக்கள் ஆவலோடு எதிர்பார்க்கறாங்க. 2025 ஏதோ ஒரு மிராக்கிள் நடக்கணும், மேஜிக் நடக்கணும், சேஞ்ச் நடக்கணும், லைஃப்ல ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தீவிரமா இருக்கீங்க. அப்படி கும்பராசி அன்பர்களுக்கு வர மார்ச் 29 சனி பயிற்சி பொதுவான ஒரு டேட் தான் இது. கும்பராசிக்கு தான் இந்த டேட்டுன்னு இல்லை. பொதுவா சனீஸ்வரன் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி அடைகிறார். கும்பம் காலச்சக்கரத்துக்கு 11வது ராசி, பாதகமும் அதுதான். பாருங்க, மேக்சிமம் கும்பராசி கும்பலக்ன அன்பர்கள் எல்லாம் 38 வயசுக்கு மேலதான் டெவலப்மெண்ட்டே கண்ணில் பார்க்க முடியும். மேக்சிமம் இது உங்க லைஃப்ல ஃபீல் பண்ணலாம். அப்படி இளமையிலேயே கொடுத்துருந்ததுன்னா உங்களை தொந்தரவு பண்ணி தான் கொடுக்கும். கொடுத்துட்டு புடுங்கறதுக்கு பறிச்சுக்கிறதுக்கு அது தயாரா இருக்கும். அப்படிப்பட்ட கும்பராசி அன்பர்களுக்கு ஜென்ம சனியிலிருந்து விடுதலை, பாதச்சனியாக மாறுது. அப்ப சனீஸ்வரன் மேக்சிமம் உங்களை விட்டு விலகிறதுக்கு தயாராயிட்டு இருக்காருன்னு அர்த்தம். அப்ப உங்க பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். மெல்லமா உங்க பிரச்சனையில இருந்து நீங்க விடுவீங்க, வெளியில வருவீங்க. ஆனா இந்த பயிற்சியினால வருமானத்துக்கு கண்டிப்பா குறை வராது. உங்களுக்கு நடக்கின்ற தசாபுத்தி ஓரளவிற்கு நன்மையான தசாபுத்தியாக இருந்து விட்டால் இந்த சனி பயிற்சி வெற்றியே. இது பிளஸ் பாயிண்ட். வரவேண்டிய பணம் ஓரளவுக்கு வருவதற்கு வாய்ப்பு, வெளிநாடு சென்று வருமானம் ஈட்ட வாய்ப்பு, வெளியூர் சென்று, வெளி மாநிலம் சென்று, வேற மொழி பேசுகின்ற இடத்திற்கு சென்று வேலை செய்தோ அல்லது சுயதொழில் செய்தோ வருமானம் ஈட்டக்கூடிய வாய்ப்பு. உங்க உணவு பழக்க வழக்கம், பேச்சுவார்த்தையில் இருக்கிற தடுமாற்றம், நீங்க பேசினாலே பிரச்சனை ஆயிட்டு இருந்துங்கிற போராட்டம் எல்லாம் முடிஞ்சு ஓரளவுக்கு நன்மை நடக்கும். இது கும்ப லக்னம், கும்ப ராசிக்கு பொருந்தி பார்க்கலாம். ஆரோக்கியம் தேவையில்லாமல் கெட்டுக்கொண்டிருந்தது. இன்னும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ரொம்ப நிதானமா இருக்கணும் ஆரோக்கியத்துல. நீங்க இடம், நிலம், வீடு, வாகனம் வாங்குவதற்கு நல்ல காலம். சொந்த ஊர்ல இருந்து ஒரு 25 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் தள்ளி போய் ஒரு லேண்ட் பர்ச்சேஸ் பண்ண போற சார், அங்க ஒரு இடம் வாங்குற சார்னா கன்ஃபார்மா வாங்கலாம். வருமானத்துக்காக வெளியில போற சார், குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்கிறேன் அப்படின்னா ஓகே. உயர்கல்விக்காக இல்ல கல்விக்காக வெளியில இருக்கிறேன் அப்படின்னா ஓகே. அரசாங்க அரசியல் இருக்கேன் சார், எனக்கு ஒரு நல்ல மாற்றம் கிடைக்குமா, பதவியில் ஒரு தெளிவு கிடைக்குமானா கண்டிப்பாக வாய்ப்பு உண்டு. எங்கதான் சார் பிரச்சனை? பேசுற பேச்சுல கவனம். கும்ப லக்னமாக இருந்தால் அவமானத்திற்கு வாய்ப்புகள் அதிகம். ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதை. ராசியை காட்டிலும் லக்னத்துக்கு நான் சொல்லுவேன். கும்ப லக்னமா இருந்தீங்கன்னா அவமானங்கள் எட்டி பார்க்கறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதுக்கான மூமெண்ட் இப்ப இருந்தே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். நீங்க கண்டிப்பா சர்வ ஜாக்கிரதையா இருக்கணும். உங்க ஜாதகத்துல கும்ப லக்னமா இருந்து இப்ப 2ஆம் இடத்துக்கு சனி வரும்போது உங்களுக்கு 6 குடையவரோ 8 குடையவரோ 12 குடையவரோ தசாபுத்தி நடந்தா, குறிப்பா 8ஆம் அதிபதி தசாபுத்தி நடந்தா, செவ்வாய் தசை நடந்தா கண்டிப்பா அவமானத்துக்கான வாய்ப்புகள் அதிகம்னு சொல்லுவேன். நீங்க கண்டிப்பா கவனமா இருக்கணும். ஒவ்வொரு மூமெண்ட்டும் பார்த்துதான் பேசணும். குறிப்பா உங்களுடைய பொருளாதாரம், வரவு செலவு எல்லா விஷயத்திலையும் நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். இல்லைன்னா அவமானம் எட்டி பார்க்க வாய்ப்புகள் அதிகம். கவனமா இருந்தீங்கன்னா தப்பு வராது, இல்லைன்னா டிஸ்டர்ப் பண்ணும். குலதெய்வ வழிபாடு, ஆதி கும்பேஸ்வரர் வழிபாடு சனிக்கிழமை அன்னைக்கு பண்ணும்போது உங்களுக்கு விமோச்சனம் கிடைக்கும், ஒரு வளர்ச்சி கிடைக்கும், ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். சூப்பரா இருக்கலாம். சோ அதை ஃபாலோ பண்ணிக்கங்க. கும்பம் ஏற்கனவே அங்க 11வது ராசி, ராஜராஜ சோழனுக்கான வெற்றிக்கான நட்சத்திரம் சதயம், அது கும்பத்துலதான் இருக்கு. இவங்க எப்படியாவது ஒரு வகையில் புகழோட வாழ்றதுக்கான வாய்ப்பு பிரபஞ்சம் கொடுக்கும். பயன்படுத்திக்கணும் கரெக்டா. படிக்கிற குழந்தைகளா இருந்தா இப்ப படிப்புல கொஞ்சம் கவனமா நிதானமா இருக்கணும். அவமானம் வராம பார்த்துக்கணும். டீனேஜ் குழந்தைங்க இருந்தா, பெண்ணா இருந்தாலும் ஆணாக இருந்தாலும், ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகளாக இருந்தாலும் கவனம். படிக்கிற ஸ்கூல்ல ஃப்ரெண்டு பேசினாரு, ஃபோன் நம்பர் கொடுத்தேன், இன்ஸ்டாவில் பழக்கமானாரு, நான் மெசேஜ் பண்ணிட்டு இருக்கேன். பெற்றோர்கள் இதை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்க குழந்தைகள் கிட்ட இருந்து செல்போனை பறிச்சு வைங்க, அளவா கொடுங்க, தனிமையில விடாதீங்க, கண்காணிப்புல இருக்க வைங்க. இதெல்லாம் சேஃப். அவமானத்திலிருந்து தப்பிக்கலாம். கும்ப லக்னத்தில் இருந்த குழந்தைகளுக்கு இது அதிகமாக பொருந்தும். ராசியை காட்டிலும் இந்த பதிவுல இது சொல்ற விஷயம் கும்ப லக்னமாக இருந்தா அதிகமா பொருந்தும்.
நீங்க நிதானமாகவும் கவனமாகவும் இருக்கணும்னா அதுல மாற்றுக்கிறதுக்கு இடமே கிடையாது. இதை ஃபாலோ பண்ணிக்கங்க. நீங்க தொழில் செய்றீங்க, சக்திக்கு மீறி வரம்புக்கு மீறி கடனை வாங்கிடாதீங்க, அளவா வாங்குங்க. இப்ப உங்க பேராசை கொஞ்சம் அதிகமா தூண்டும் கிரகம். இப்போ உன்னால முடியாதா, அவன்லாம் ஆடி கார் வாங்கிட்டா, நீ இன்னும் சும்மா சாதாரண கார்ல போயிட்டு இருக்க, 10 லட்ச ரூபா கார்ல, அவன்லாம் 60 லட்ச ரூபா, 2 கோடி ரூபா, 1 கோடி ரூபா கார் வாங்கிட்டான். என்ன தேவை நமக்கு? அடுத்தவங்க பொழைக்கிறதுல நமக்கு என்ன பிரச்சனை? தேவையே இல்லை. அவங்க நல்ல கருமா, அவங்க பெத்தவங்க செஞ்ச புண்ணியம், ஓஹோன்னு இருப்பாங்க. நமக்கு ஏதோ எங்கேயோ கர்மா பேலன்ஸ் இருக்கலாம், நம்மளே கெட்டது செஞ்சிருக்கலாம், எங்கேயோ நம்ம பிறந்து வந்த நேரத்துல கிரக பலன்கள் பலவீனமா இருக்கலாம், அதை போராடி முறியடிச்சு ஏதோ வண்டி ஓட்டிக்கிட்டு இருப்போம். அதை செஞ்சா போதும், உங்களை நீங்க பார்த்தா போதும். அடுத்தவங்களை பார்த்துட்டு அவங்க அப்படி வாழ்றாங்க, இவங்க இப்படி வாழ்றாங்க. உண்மையிலேயே என்னிடம் ஜாதகம் பார்ப்பவர்கள் குறிப்பிட்ட பேர்கள் என்ன சொல்றாங்கன்னா, சார் எனக்கே கொஞ்சம் பொறாமைத்தனம் வந்துருது சார் அப்படிங்கிறாங்க. 100% பொறாமையோடு வாழ்ந்தால் உங்களுக்கு செய்வன நீங்களே வச்சுக்கிட்டீங்கன்னு அர்த்தம். தேவையே இல்லை. நீங்க பொறாமப்பட்டாலும் பள்ளினாலும் நல்லா இருக்கணும்னு ஒருத்தனுக்கு எழுதியிருந்தா அவன் நல்லா தான் இருப்பானுங்க, அவர் நல்லா இருந்துதான் ஆகணுங்க. நீங்க பொறாமப்படுறதுனால அவர் புசுங்க மாட்டாரு. ஏன்னா அவர் கிரகம் அவர் வாழ வைக்கணும்னு அவர் கடமை இருக்கும், அந்த பிரபஞ்சத்துக்கு, அந்த கர்மாவுக்கு. அவர் நல்லா தான் இருப்பாரு. அதனால மனசுல வச்சுக்கோங்க, நீங்க பொறாமப்பட்டோ ஒருத்தரை அழிக்கணுங்கிற மாதிரியான மன சுமையிலையோ வாழாதீங்க. அந்த வாழ்க்கை வேஸ்ட்டு. அந்த பிறவி நல்ல பிறவி அல்ல, ஒரு பிரயோஜனம் இல்லாத பிறவியா போயிடும். பார்த்துக்குங்க. என்ன காரணம்னா, நான் நிறைய அனுபவம் எனக்கு பார்த்து பார்த்து கிளைண்ட் சொல்றாங்க, வந்து எனக்கு அப்படி இருக்கு இப்படி இருக்கு. 16 வருடங்களாக பார்க்கிறோம். நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகள், பொறாமை இல்லாத குணங்கள், இதெல்லாம் நம்மளை கண்டிப்பா ஒரு நாளைக்கு காப்பாத்தாம போகாது. எங்காவது ஒரு பக்கம் சூழ்நிலை ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கும்போது யாராவது ஒருத்தர் காப்பாத்துறதுக்கு கடவுள் அனுப்பி வைப்பார். இது சத்தியம், இது நிச்சயமா நடக்கும். புளியை பார்த்து பூனை சூட்டு போட்டக்கூடாது. அதே மாதிரி கோடு கூட எனக்கு உடம்புல வேணும். புலிக்கு என்னவோ அதற்கு இறைவன் படைச்சிருக்கான், பூனைக்கு என்னவோ அதைத்தான் படைப்பான். ஆனா பூனையும் புலியும் ஒரே சேமா இருக்கும். ஆனா புலி பிரம்மாண்டமா இருக்கும், பூனை சிம்பிளா இருக்கும். பூனை பார்த்து ஐயோ எனக்கு எல்லா தகுதி இருக்கு, ஆனா புலி மாதிரி பிரம்மாண்டமா இல்லையே அப்படின்னு நினைச்சா வேலைக்கு ஆகுமா? பூனையை பார்த்தா பயப்பட மாட்டோம், ஆனா புலிய டிவியில பார்த்தாலும் பயப்படும், சிங்கத்தை டிவியில பார்த்தாலும் பயப்படும். ஏன்னா லயன் இஸ் ஆல்வேஸ் லயன். சிங்கம் சிங்கம்தான், பூனை தான். யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால அவரவர்களின் பிராப்த கர்மா அவரவர்களை வாழ வைக்கும். இதுதான் நான் உணர்ந்த உண்மை. அதனால நீங்க போட்டுட்டு அது இதுன்னு எதுவும் நினைச்சுக்கிட்டு இருக்க தேவையில்லை. கும்பராசி என்பர்களுக்கு படிப்படியா சனி விலகுது. இதுல கிஃப்ட் என்னன்னா, 5ஆம் இடத்துக்கு குரு வர்றது. இது ரொம்ப பிரமாதமா இருக்கும், நல்லா இருக்கும் கண்டிப்பா. சனியும் ஜென்மச்சனி விலகுது. இதெல்லாம் பார்த்துட்டு உங்க தசாபுத்தின்னு ஒண்ணு இருக்கும் உங்க ஜாதகத்துல. அது நல்லபடியா இருந்ததுன்னா இது டிஸ்டர்ப் இல்லை, அது நல்லா இல்லைன்னா இது கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணும். ஏன்னா பாதச்சனிக்கு வந்துருச்சு. முடியும் போது சில நெருடல்கள் லைஃப்ல ஏற்படும். அது விலகும் போது பரிபூர்ணமா சரி பண்ணி உங்க லைஃப் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போற வேலையை செய்யும். குலதெய்வ வழிபாடு மறந்துடாதீங்க. ஆதி கும்பேஸ்வரர் வழிபாடு மறந்துடாதீங்க. சனிக்கிழமை போய் வழிபாடு பண்ணுங்க, ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், சூப்பரா இருக்கும். சார் இன்னும் கொஞ்சம் பெஸ்டா ஒரு பரிகாரம் ஏதாவது சொல்லுங்கன்னா, உங்க உள்ளூர் கோயில் இருக்குமில்ல, ஏதாவது சில்வர் குடம் வாங்கி கொடுக்க முடிஞ்சா தானம், இல்லை லப்பர் குடம் வாங்கி கொடுக்க முடிஞ்சாலும் தானம் பண்ணுங்க. தண்ணி எடுக்கிறதுக்கு, இந்த கோயிலுக்காக இந்த தண்ணீர் எடுக்கிறதுக்கு இதை வச்சுக்கோங்க, தண்ணீர் ஊற்றி வைக்கிறதுக்கு வச்சுக்கோங்கன்னு ஒரு 2 குடம் 10 குடம் 5 குடம் தானம் பண்ணுங்க. இதுவே உங்களை வாழ வச்சிடும். ஏன்னா கும்பம் இயற்கையாகவே மருத்துவ ராசி, தெய்வீக ராசி, ஆன்மீக ராசி, சாமியாடுற ராசி கும்பம். அதுக்கு அவ்வளவு பலம். கும்பம் நிச்சயமாகவே நிறைகுடம் தான். என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.